அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் பார்க்குற பெண் வந்து எம்பிபிஎஸ் வழக்கம் போல் நீட்டில் ஆச்சா இல்லை இட ஒதுக்கீடில் வந்து டாக்டர் ஆச்சா அப்படிங்கிறது வந்து விவரம் தெரியல. இருந்தாலும் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு டாக்டராக அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வர்றாங்க. அப்புறம் வழக்கம் போல் கல்யாணமெல்லாம் பண்ணணுமில்ல, பெண்ணுன்னு பிறந்துட்டா கல்யாணம் இல்லாமல் வாழ்க்கை நிறைவு வராது இல்லையா? அதனால் அப்படியே சல்லடை போட்டு தேடி ஒரு மாப்பிள்ளையை பிடிக்கிறாங்க. அந்த மாப்பிள்ளை ஒரு என்ஜினியர், சாஃப்ட்வேர் என்ஜினியர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த தொழிலில் இருக்கிறவங்க. அந்த மணமகன் இருவருமே வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் அந்த பகுதியை சேர்ந்தவங்க. கொங்கு மண்டலத்தில் தான் இப்படியெல்லாம் வரதட்சணை கொடுமை, அப்புறம் சீரழிவு கலாச்சாரங்கள் எல்லாம் பசங்க வச்சுருக்குறாங்க. அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் என்ன வாழுதா அப்படிங்கிற மாதிரி இந்த கேடுகட்ட செயலை இந்த படத்தில் இருக்கிறவன் செஞ்சுருக்கிறான். இந்த காலத்தில் கல்விங்கிறது ஒரு பொய்யான தோற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து அறிவு வளருவதே இல்லை, யாருக்குமே அறிவு வளருவதில்லை. ஆனால் படித்தவங்கன்னு சொல்லிட்டு ஒரு காகிதத்தில் அந்தந்த டிகிரி மற்ற விஷயங்களெல்லாம் போட்டு கையில் வச்சுக்கிட்டு நான் படித்தவன், நான் படித்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வேண்டியது. எந்த ஒரு அடிப்படை அறிவும் வந்து வளராமையே இருக்கிறதுனால தான் இது போன்ற பல நிகழ்வுகள் வந்து நடைபெற்று வருது. இந்த பெண் வந்து 12வது மாடியிலிருந்து எட்டி குதித்து வந்து இறந்து போயிருக்குது. இது என்ன இதனுடைய பின்னணின்னு பார்த்தோம்னா, 10 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிருக்குது அந்த சாஃப்ட்வேர் என்ஜினியரோட. 2 பேரும் பூனாவில் போய் அங்கே சாஃப்ட்வேர் கம்பெனியில் மாப்பிள்ளையும் ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த பெண்ணுமே டாக்டராக பணிபுரிஞ்சுட்டு 2 பேரும் அங்கேயே 3 மாதம் குடும்பம் நடத்தியிருக்கிறாங்க. நம்ம பழைய காலத்துலலாம் சொல்லுவாங்க, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். சரியாக போச்சா 90 நாள், 3 மாதம் முடிஞ்சோடனே ஆணுக்கு உண்டான பிரச்சனை ஆரம்பிச்சிடும். பெண்களுக்கு எப்படி இந்த மாதந்தோறும் 30 நாளில் 15 நாள் வந்து இடர்பாடு மிக்க நாட்களாக இருக்குதோ, அதுபோல் ஆண்களுக்கு தொடர்ந்து இந்த திருமணத்துக்கு பிறகு தொடர்ந்து இந்த தாம்பத்தியத்தில் ஈடுபடும்போது உடல் சோர்வு, மற்ற மனச்சோர்வு, சலிப்பு இதெல்லாம் உண்டாயிரும். பல பேர் நினைக்கிறாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு மண்ணாங்கட்டியும் இருக்காது. இதெல்லாம் அடிப்படை உடல் சார்ந்த உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் ஆணுக்கும் இருக்குது அப்படிங்கிறத பெண்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் ஆண் வந்து எளிதில் சலிப்படையக்கூடிய ஒரு மனோபாவம் இயற்கையிலே அமைஞ்சிருக்கிறதுனால இது 3 மாதத்தில் அதுதான் அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், 3 மாதம்தான். அதுக்குள்ளே அந்த பெண் வந்து கன்சீவ் ஆகிடுதுன்னு வைங்க. அதுக்கு பிறகு தொடர்ந்து ஒரு 7-8 மாதங்கள் வந்து கேப் இருக்கிறதுனால இந்த மொசை பிடிக்கிற நாய் மாதிரி வெறி பிடிச்சி அலைஞ்சிட்டு திரிவானுங்க. எல்லாருமே இதுக்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது. சில பேர் தாடியை விட்டுக்கிட்டு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தாடியை விட்டுட்டு நடிச்சுக்கிட்டு திரிவானுங்க. பொதுவாக வந்து எல்லா ஆண்களுமே மனைவிக்கு உண்மையாக இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. ஆனால் வந்து அது நடைமுறையில் அந்த சமுதாயம் அவங்கள வந்து சரியாக இருக்க விடாது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இவன் எதையும் தேடி போக மாட்டான் எந்த ஒரு ஆணும். சமுதாயத்திலேருந்து பல விஷயங்கள் இவனை தேடி வரும். அதுக்கு தான் இப்போது அந்த தூண்டில் போட்டு காத்திருக்கிற மாதிரி உலகம் காத்திருக்கிறதுனால எந்த ஆணும் தப்ப முடியாதுங்கிறத பெண்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பெண் வந்து 3 மாத பிறகு 2 பேர் பிரிஞ்சிடுறாங்க. சென்னையில் அவன் ஒரு பக்கமும் இந்த பொண்ணு ஒரு பக்கமும் வாழ்க்கையை தொடங்குறாங்க. இந்த சமயம் அடிக்கடி வந்து மனைவியை பார்க்குறேன் பேர் வழின்ட்டு அவன் வந்து வந்து பார்த்துருக்குறான். அப்போ வந்து அது உடன்பாடுக்கு வராத சூழ்நிலையில் மணமகனுடைய அந்த லேப்டாப் எடுத்து பார்க்கும் பொழுது அவன் வழக்கமாக இப்போ இந்த ஃபோன்லலாம் வந்து தொழில் வந்து ப்ராஸ்டியூஷன் வந்து இந்த ரோட்டில் நின்றுட்டு போகிறவங்க வர்றவங்களையெல்லாம் வரையா வரையான்னு கூப்பிட்ற காலமெல்லாம் போய் இப்போது ஃபோன் வழியாக வந்து வரையா வரையான்னு கூப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டதுனால ரொம்ப எளிதாக வந்து இந்த இளைஞர்கள் வந்து அந்த வலையில் வீழ்ந்துடுறாங்க. அதில் இவனும் விழுந்திருக்கிறான். அதாவது டேட்டிங் ஆப்னு ஒன்று இருக்கும். இதையெல்லாம் தடை செய்யறதுக்கு யார் இருக்கிறாங்க? அவனவும் பார்த்து திருந்தினா தான் உண்டு.
இல்லைன்னா இந்த சமுதாயம் அடுத்த சமுதாயம் சீரழிஞ்சு சின்ன பின்னப்பட்டு போகிறது தவிர வேறு வழி இல்லை. டேட்டிங்கில் போட்டு அதை உட்காந்துட்டு ஒரு பொய்யா அந்த ஃபோன் மூலமாக டேட்டிங் செய்கிறது. இப்படி வந்து பெண்களோட பேசிக்கிட்டு அது என்னென்னமோ கண்டபடிக்கு நடந்துகிட்டு இருக்கும். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. இவன் ஏமாந்து போய் அதில் பணத்தை கட்டி அந்த மாதிரி இருந்திருக்கிறான். இந்த பெண் வந்து அதை பார்த்துருக்குது. 10, 15 பெண்களோட தொடர்பில் இருந்திருக்கிறான் சாட்டிங்கில். இதனால் என்ன அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவமும் இந்த உலக அறிவு வந்து இந்த பொண்ணுக்கு இல்லாததுனால நேராக போய் மொட்டை மாடியிலேருந்து எழுதி வச்சு போட்டு எட்டி குதிச்சு செத்து போச்சு. இதெல்லாம் டாக்டராக இருந்து பணிபுரியறதுக்கு இது வந்து நல்ல முடிவாக தான் நமக்கு தோணுது. இதெல்லாம் வந்து மனித குலத்துக்கு என்ன நன்மை செய்ய போகுது? ஒரு சராசரியான விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாத இந்த பெண் டாக்டர்னா தெரிஞ்சுக்குங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு டாக்டருக்கே எந்த அளவுக்கு அறிவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு உதாரணத்து மூலமாக புரிஞ்சுக்கலாம். சும்மா வந்து எதுக்கு எடுத்தாலும் செத்து போயிட்டா முடிவு வரும்னு போட்டு இந்த ரிதன்யா கேஸுக்கு பின்னாடி நிறைய பெண்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு திரியிறீங்க. என்ன மண்டையில் இருக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. இதை ஒரு தீர்வா அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? எல்லாம் கேட்டால் அவங்கவுங்களுக்கு நடந்து பார்த்தா தான் தெரியுன்ட்டு ஒரு சென்டிமெண்ட் டயலாக் ஒன்று ரெடியாக வச்சுட்டு கதை அடிப்பாங்க. இதெல்லாம் மிகவும் தவறு. பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கும் வந்து அறிவு வளர்ச்சி இல்லை. அறிவை வந்து மழுங்கடிச்சு வச்சிருக்கிறாங்க. நம்முடைய கல்வி முறை வந்து அந்த மாதிரி லட்சணத்தில் இருக்குதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த பெண்ணை பெற்றவனுடைய அப்பன் ஒரு காலத்தில் வந்து இந்த மாதிரி அமைப்புகள் இல்லாததுனால ஓரளவுக்கு ஒழுக்கம் உள்ளவனாக இருந்திருக்கலாம். அவ்வளோதானே ஒழிய இது போன்ற ஆப்புகள் வசதி வாய்ப்புகள் இருந்து இவங்க அப்பனும் இதே மாதிரி தான் இருந்திருப்பாங்கிறது இந்த பொண்ணு வந்து சிந்திச்சு பார்க்கணும். இப்போ இந்த காலத்து பெண்கள் அதை முதல்ல திருமணத்துக்கு காத்திருக்கிற பெண்கள் வந்து தெளிவாக சிந்தனை பண்ணி பாருங்க. இப்போ நமக்கு வரப்போகிற மாப்பிள்ளை கண்டிப்பாக வந்து ராமச்சந்திரமூர்த்தியாக இருக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பு கிடையாதுங்கிற தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு திருமணத்தை பண்ணிக்கங்க. நீங்கள் வந்து எங்கள் சொந்தக்கார் அப்படி இல்லை, எங்கள் சாதியில் அப்படி இல்லை, நான் பார்த்துருக்குற மாப்பிள்ளை அப்படின்னு இல்லை அப்படின்னெல்லாம் வந்து உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. எல்லாரையுமே வந்து சமுதாயத்திலிருந்து பல ஆக்டோபஸ் மாதிரி கரங்களை கொண்டு எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணி நம்மிடம் இருக்கிற அந்த பொருளாதாரத்தை சுரண்டக்கூடிய வழிகள் என்னென்னு கண்டுபிடிச்சி சுரண்டிட்டு இருக்கிறாங்க. பெண்களை முதற்கொண்டு தான் இந்த பவுடர் பூசர்லேருந்து எல்லாமே அதில் தான் அடங்கும். அதுபோல தான் ஆண்களுக்கு என்ன ஒரு வீக்னஸை உருவாக்கி அது மூலமாக கொள்ளையடிக்கிறதுக்கு பணத்தை சுரண்டுறதுக்கு உண்டான வழிகளை பண்ணும்போது எல்லா ஆண்களும் அதில் வந்து வீழத்தான் முடியும். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கெல்லாம் வந்து இருந்ததுன்னா அது ஆணாக இருக்க முடியாது. அப்படிங்கிறத பெண்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆண் தன்மைங்கிறது அவன் குறைவாக இருந்தால் தான் அதுலேருந்து தப்பிச்சு இருக்க முடியும். அதாவது இந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறேன். அதனால் என்னமோ வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு. எல்லாம் வந்து எப்போ ஜாதி கலப்பு உண்டாகி இந்த தத்துவம் பேசிட்டு உலகத்தில் மனித நேயம் பேசிட்டு வந்தானுங்களோ அன்றைக்கே வந்து எல்லா விஷயங்களும் அடிபட்டு போச்சு. எல்லாம் மிக மிக மோசமான இப்போ இதெல்லாம் வந்து ஜாதி கலப்பு ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சு அறிவு வளர்ந்துருக்கணும் இல்லை, எங்கே வளர்ந்தது? இப்படித்தான் கேவலமான முறையில் வந்து போயிட்டு இருக்கும்போது அது தவறான வழிமுறை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா? எவன் புரிஞ்சுக்கிறான்? இன்னைக்கு வரைக்கும் எவனுக்கு புரியல. இன்றைக்கும் வந்து ஜாதி மறுப்பு கல்யாணம், சாதி எல்லாம் தடை இல்லை அப்படின்ட்டு பேசிட்டு திரியிறாங்க. வளர்ந்துருக்கணும் மனிதன். வளராமல் அந்த ஒரு முறை எதுக்கு நமக்கு? பழைய காலத்து முறையே இருந்துட்டு போயிருக்கலாமே. இவ்வளவு குற்றங்கள் நடக்கலையே அப்படிங்கிறத யாருமே சிந்திச்சு பார்க்கறதில்ல. ஒரு வழிமுறை புதுசாக வருதுன்னா அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? சும்மா குழந்தை ஆரோக்கியமாக பிறக்குதுன்னா அதனால் இல்லை. இன்றைக்கி வந்து மருத்துவ வசதிகள் வந்து பல விஷயங்களை கொண்டு வந்து நமக்கே பிறக்காத குழந்தைய வச்சு நம்ம குழந்தைன்னு கொண்டாடிட்டு இருக்கிற 100க்கு 80% அப்படித்தான் இருக்கிறாங்க இந்த ஜெனரேஷனில். அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இந்த பெண் வந்து சிந்திச்சு பார்த்துருக்கணும். நம்ம அப்பனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல, அதனால் ஏதோ இருந்திருப்ப. அது அவங்க அப்பனுடைய கேரக்டர் என்னன்ட்டு அந்த பொண்ணுக்கு தானே தெரியும், நமக்கு தெரியாது இல்லையா? அதனால் இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் எடுத்து பெண்கள் வந்து இன்னும் அப்பாவிகளாகவும் ஏமாளிகளாகவும் மூட நம்பிக்கை உள்ளவர்களாக இப்படித்தான் இருக்கிறீங்களே தவிர புரிஞ்சுக்க மாட்டேங்கிற உலக நடப்பு என்ன, தற்கால உலக அமைப்பு எப்படி அப்படிங்கிறதே யாருக்குமே புரியாமல் கல்யாணம்ன்ட்டு பண்ணிக்கிறீங்க. அப்புறம் இந்த மாதிரி சாக வேண்டியது தான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம கிணத்துல தான் விழுகிறோம், அதுவும் தண்ணி இல்லாத மொட்டை கிணத்துல விழுகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு விழுந்தோம்னு வைங்க, எந்த அடியும் படாது. அதுதான் உண்மை. இவனாவது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே பிறந்தவனாக இருக்கிறதுனால இவனுக்கே கஞ்சா பழக்கம் இருந்திருக்குது. கஞ்சாவை குடிச்சு போட்டு வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி அட்டூழியம் பண்ணி அதை இதையும் பண்ணியிருக்கிறான். அது வந்து கல்லூரி நாட்களில் வேணால் இவன் பழகியிருக்கலாம்.
ஆனால் இன்றைய இருக்கிற காலகட்டத்தில் 5ஆம் வகுப்புலேருந்து கஞ்சாய் மிட்டாய், அதேபோல் +2 மாணவர்கள் கஞ்சா புகைக்கூடியது, இப்படி சில்லறத்தனமான விஷயங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே மிக கேவலமான முறையில் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த ஜெனரேஷன் பெண்கள் வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரியவர்களாக தான் நம்ம பார்க்க வேண்டியது வரும். அந்த அளவுக்கு கேடுகெட்ட சமுதாயமாக உருவாகிட்டு இருக்குது. அதனால் ரொம்ப வந்து நமக்கெல்லாம் அப்படி இருக்காது, நமக்கெல்லாம் அப்படி இருக்காது. நம்ம என்ன தப்பு பண்ணோம்? நமக்கு எதுக்கு அந்த மாதிரி ஒரு கேடுகெட்ட மாப்பிள்ளை கிடைக்க போறான்? அப்படின்னு மூட நம்பிக்கையில இருக்காதீங்க அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்றேன். இது வந்து அவன் நல்லவனா தான் இருப்பான். அவன கெடுக்கிறது இந்த சமுதாயத்தில நண்பர்களோட பழகுனாலே போதும், அவனுக்கு பல கெட்ட வழக்கங்கள் வந்துரும். நண்பர்களுக்காக இவன் செய்வான். தனக்காக செய்யாட்டினா அவன் நம்ம செய்யலினா நம்ம ஃப்ரெண்டு கட் ஆயிரும். அவன் என்ன நெனைப்பானோ? அடுத்தவன் என்ன நெனைப்பானோ அப்படிங்கிறது எப்படி பெண்கள் எப்படி அவ என்ன நினைப்பாளோ அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதே மாரி தான் ஆணும். இது ஒரு மனநோய், சமுதாய மனநோய் வந்து அதிலிருந்து நம்ம மீள முடியாது. எந்த ஒரு பொருள் வாங்குறதுலேருந்து எல்லாமே மனநோயால தானே நம்ம வாங்குறோம். நமக்கு தேவைன்னா வாங்குறோம். தேவையில்லாத பொருள கூட அடுத்தவங்களுக்காக நம்ம வாங்கி காட்டிக்கிட்டு திரியிறோம். அப்படி ஒரு மூலகெட்ட சமுதாயத்தில நம்ம இருந்துக்கிட்டு, இப்படியெல்லாம் வந்து நல்லவன எதிர்பார்த்து, அப்புறம் ஏமாந்து போய் இப்படி எட்டி குதிச்சு சாகறக்கு, கல்யாணம் பண்ணாமயே இருந்திருக்கலாம். அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தா இருக்குது. அப்புறம் 4 வார்த்தை இங்கிலீஷ்ல சரளமா பேசிட்டு, அவன் யோக்கிய புருஷன்னு நெனச்சுக்கிறாங்க பெண்கள். இது என்ன ஒரு அது வந்து ஆங்கிலம் என்பது ஒரு மொழி, லாங்குவேஜ் அது. அது வந்து நாய்க்கு கத்துக் குடுத்தா கூட அது கத்துக்கும். அப்புறம் எவள பாரு இப்ப என்ன தெரியுமா ஒரு வார்த்தை இது? அவனுக்கு எனக்கு செட்டே ஆகல. இது ஏதோ இந்த இந்த சினிமா அந்த நயன்தாரா நடிச்ச ஒரு படத்துல அந்த எவனோ ஒரு வயசுக்கு வராமயே படம் எடுத்தான் ஒருத்தன். அவன் ஒரு கிறுக்கு பையன். அவனெல்லாம் வந்து சினிமாவுக்கு வந்து கருத்து சொல்லி நாட்ட திருத்துறவன். அவன் தான் இது வந்து இந்த டயலாக்க செட்டே ஆகல, செட்டே ஆகலைன்ட்டு இப்போ எல்லாம் கல்யாணமானவங்க கூட செட்டே ஆகலைன்ட்டு எல்லாம் பிரிஞ்சு போயிடுறாங்க. இது என்ன வார்த்தை இது செட்டே ஆகலைங்கிறது? அது எப்படி செட் ஆகாம போகும்? அறிவு கெட்டதான சினிமா மாரி நம்ம வாழ்க்கைய அதில வர்ற மாரி நம்ம செய்யணும்னு என்ன கட்டாயம் இருக்குதா? எவ்வளோ மனநோய் புடிச்சு இந்த சமுதாயம் இருக்குதுங்கிறதுக்கு, இந்த செட்டே ஆகலைங்கிற ஒரு வார்த்தைய எவ சொல்றாளோ, அவளுக்கெல்லாம் அது பொருந்துங்கிறத புரிஞ்சுக்குங்க பெண்கள். உங்க கூட இருக்கிறவங்களே சொல்லியிருப்பாங்க. அவங்களையெல்லாம் முடிய புடிச்சு 4 ஆட்டி அவங்களுக்கு புத்திமதி சொல்லுங்க. இந்த செட் ஆகலைங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லாத அப்படின்னு. உலகம் இப்படித்தான் இருக்கு. நீ வந்து எங்க போய் எவன தேடினாலும் மறுபடியும் அப்புறம் செட்டே ஆகாது. சினிமாங்கிறது ஒரு வெளிச்சம். லைட்ட போட்டு அதில காமிக்கிறானுங்க அவ்வளோதான். அது வந்து இப்போ கரண்ட் போயிடுதுன்னா, அங்க ஒண்ணுமே தெரியாது. இருட்டா போயிரும். அத போய் உண்மைன்னு நெனச்சுட்டு ஆண்களும், பெண்களும் இப்படி கேணத்தனமா வாழ்க்கையில வந்து எதிர்பார்ப்புகள வச்சுக்கிட்டு, லூசுத்தனமா நடந்துக்கிட்டு, சினிமா நடிகன்னா நடிக்கிறக்காக எல்லாம் வாங்கி குடுக்குறான்னு தயாரிப்பாளர் தலையில துண்ட போட்டுட்டு இத்தனையும் செய்றான். நடிகையா செஞ்சுக்கிறான். நடிகைக்கு வந்து யார் செஞ்சு விடுறாங்க? டைரக்டர் வந்து மேக்கப் மேன வச்சு செய்றாங்க. எதுக்கு? இப்படியெல்லாம் வந்து ஒரு 10 பைசாக்கு ஆகாத மூஞ்சிய கூட அது கேமரால வந்து எடுக்கணும்னா அப்படித்தான். போட்டோஜெனிக் எல்லாம் இருக்கு. நடிப்பு திறமை இருந்தா மட்டும் போட்டோஜெனிக் இருக்குன்னு சொல்லிட முடியாது. அதுக்கு தான் எல்லாம் மேக்கப்ப போட்டு அந்த குறைகளை எல்லாம் மறைக்கிறதுக்கு தான் மேக்கப் போடுறாங்க. உங்களுக்கு எதுக்கு? அப்படிங்கிறத சிந்திக்கணுமா இல்லையா? அப்படி பண்ணிக்கிட்டு அந்த மாரி நடிகைகளாட்ட எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு, அப்புறம் அதே மாரி சினிமாவுல வர்ற மாரி எதிர்பார்ப்புல அவன் கற்பனையில அவன் வாழ்க்கையில நடக்க முடியாததையெல்லாம் அவன் கற்பனையிலயாவது தீர்த்துக்கலான்னு அவன் செஞ்சுட்டு இருப்பான். அத போய் நிஜம் நெனச்சுட்டு அது மாரி எதிர்பார்த்து வாழ்க்கைய தேடிட்டு இருந்தான். அப்புறம் இப்படித்தான் 12வது மாடின்னு 24வது மாடியிலிருந்து விழுகணும். வேற என்ன வழி? அடுத்த ஜெனரேஷன் அப்படித்தான் ஆகப்போகுது. இந்த ரிதன்யாவுடைய மரணத்துக்கு பிறகு 2 டாக்டர்கள் இது மாரி கல்யாணமான ஒரு 3 மாசத்துல, 8 மாசத்துக்குள்ளேயே செத்து போயிருக்கிறாங்க. இது என்ன பொழப்பு அப்படிங்கிறது பெண்கள் தான் சிந்திச்சு பார்க்கணும். எங்களுக்கு ஆண்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. பெண்கள் தான் இதுக்கான தீர்வு என்னங்கிறத நான் சொல்றதையெல்லாம் சிந்திச்சு பார்த்து ஒரு முடிவு எடுக்கணும். எல்லாம் இன்னும் சமுதாயத்துக்காக கேணத்தனமா வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இப்போ உங்க வீட்ல இருந்து கல்யாணம் பண்ற வரைக்கும் ஒரு சுற்று சமுதாயம் வந்து வேற ஒரு சமுதாயமா இருக்கு. திருமணம் பண்ணிட்டு அங்க புகுந்து வீட்டுக்கு போனா பூரா புது ஆளுக. அப்புறம் அங்கேருந்து ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகியோ வேற வழியில இன்னொரு ஊருக்கு போனா அங்கேயும் புது ஆளுக. சமுதாயம் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம அதுக்காக வந்து நம்ம மாறிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை நாசமா போகாம என்ன பண்ணும்? எல்லாம் வந்து செய்யற மிகப்பெரிய தவறே இதுதான். அது ரோட்ல இருக்கிறவனுக்காக நம்ம பொழைக்கணுமா?
எவனோ போடுவான், பூ விற்றுட்டு போவான், காய்கறி விற்றுட்டு போவான். இதுதான் சமுதாயங்கிறது. அக்கம் பக்கத்தில் 4 பேர் வெட்டி நாயம் பேசிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த சமுதாயத்துக்காக நம்ம சீரழிச்சுக்கிட்டு, எதிர்பார்ப்புகளை வச்சுக்கிட்டு, சம்பாதிக்கிற காசையெல்லாம் கண்டதுக்கெல்லாம் தேவையில்லாமல் செலவு பண்ணிக்கிட்டு, கடனாளியாகி, அப்புறம் வாழ்க்கை உனக்கு சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பொருளாதார சண்டை வந்து பிரிகிறது. அப்புறம் செக்ஸ் ஹராஸ்மெண்ட்டுங்கிற ஓட்டு, இந்த மாதிரி விஷயங்கள். ஏதாவது ஒரு காரணம், ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு மாதிரி காரணங்கள் இருக்கும் வாழ்க்கை பிடிக்காமல் போகிறதுக்கு. ஒரே ஒரு காரணத்தை வச்சு எல்லாம் அமையாது. இவங்கிட்ட இருக்கிறது இவன் அந்த ஃபோன் மூலமாக, லேப்டாப் மூலமாக பல பெண்களோட இந்த டேட்டிங் பண்ணிக்கிறான்னு தெரிய வந்து செத்து போயிருக்குது. இன்னொருத்தன் போதை ஊசி போட்டுக்கிறான்னு தெரிஞ்சதுன்னா இன்னொருத்தி செத்து போவான். இப்படியெல்லாம் ஆகிறது காரணம் யார்? அது பெண்ணு தானே பெற்று வளர்த்துருக்குறாங்க. அவங்க சரியாக வளர்க்கலை. சமுதாயம் இப்படி இருக்குண்டா அப்படின்னு சொல்லி வளர்த்துருக்கணுமா இல்லையா? அதை செய்யாமல் உட்காந்துட்டு இப்போ வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு அப்புறம் திருந்திரும் அப்படின்னு ஓட்டு. ஊரில் இருக்கிற பெண்ணை பழிக்கடையாக்கி தான் திருந்த முடியுமா? புருஷனை வந்து நீ திருத்தினியா முதல்ன்ட்டு இந்த பெண்கள் வந்து சிந்திச்சு பார்க்குறதில்ல. இப்படித்தான் நடந்துகிட்ருக்குது. அதனால் தயவு செஞ்சு உத்தம புத்திரனைகளை எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயம். எல்லோரும் இப்படி தான் இருப்பாங்க. அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இப்போ ஈஸியாக அமைஞ்சிறதுனால எல்லோரும் ஏதோ ஒரு விஷயத்தில் கேடுகட்ட மனிதனாக தான் இருப்பாங்க. இது வந்து அது கேடுகட்ட அப்படின்னு சொல்கிறத விட அது ஒரு இயல்பு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த சமுதாயம் வந்து சேர்ந்து ஒவ்வொருத்தனையும் தனி மனித உரிமைகளுக்குள்ளே புகுந்து இப்படித்தான் நீ இருக்கணும்னு கட்டாயப்படுத்தி ஒருத்தனை உருவாக்கி சமுதாயத்தில் தனி மனிதனையே சமுதாய கட்டுப்பாடுகளுக்குள்ளே கொண்டு வந்து உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. பெண்கள் எப்படி நீங்கள் மேக்கப் போடாமல் வெளியில் போக முடியாது, இன்றைய மாடர்ன் ட்ரெஸ் போடாமல் வெளியே போக முடியாதுங்கிறது. அந்த காலத்தில் வந்து பாவாடை தாவணி போட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் எப்படி மாறினீங்களோ அந்த மாதிரி அவனுங்க மாறி இருக்கிறானுங்க பசங்க. நம்ம வந்து சாதாரணமாக கர்நாடிக் அப்படிம்பாங்க. தாவணி போடுறது கர்நாடகா மாதிரி கிராமத்து பட்டிக்காடு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ மாடர்ன் ட்ரெஸ்ஸில் என்ன அறிவு வளர்ந்துருக்குது? மாடர்ன் ட்ரெஸ்ஸு போட்டோம்னா அறிவு வளரணுமில்ல, ஒன்றுமே வளரலையே. பழைய அறிவோட கீழே பழைய பெண்கள்லாம் இப்படி செத்தே போக மாட்டாங்க. ஆனதாகட்டும் பார்த்துட்றேன்ட்டு வாழ்வாங்க. இப்போ பொசுக்குன்னு செத்து போயிடுறாங்க. என்ன ஜென்மங்களோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு சலிப்பு உண்டாயிடுது. இதெல்லாம் ஒவ்வொரு நியூஸையும் கேட்கும்போது என்ன இவ்வளோ கேனத்தனமாக இருக்கிறாங்க பெண்கள் அப்படின்ட்டு. இது ஒரு மேட்ரா? எல்லாருமே உங்கள் ஒப்பனை அப்படித்தான் இருப்பாங்கிறது புரிஞ்சிக்காத பண்ணதே இப்படி சாகணும். வேறு என்ன பண்ண முடியும்? அப்பன் தன்னை மகக்கிட்ட காட்டுவானே எப்படின்ட்டு கேரக்டரை வெளியில் தான் காட்டுவான். அதனால் மகளுக்கு தெரியாமையே போயிடுது பாவம். அதனால் நம்ம தகப்பன் எப்படிங்கிறதையெல்லாம் முதல்ல அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா வர்ற புருஷன் எவ்வளோ தேவலைங்கிற மாதிரியெல்லாம் சில பேர் இருப்பாங்க. இதெல்லாம் பெண்கள் வந்து இப்படியெல்லாம் இருக்காதீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிறேன் நான். எதிர்பார்ப்பில் வச்சாலே அது ஏமாற்றம் தான். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ்க்கையை துவங்குங்க. அதாவது எப்படி நம்ம ஜாதி மட்டுமே கல்யாணம் பண்ணணுங்கிறத வந்து எதிர்த்து எல்லா ஜாதி எங்கே வேணால் எப்படி வேணாம் பண்ணலான்ட்டு ஒரு வரைமுறை இல்லாத ஒரு நிகழ்வு நடந்து விட்ட பிறகு என் புருஷன் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற பசலித்தனமாக தெரியலையா? பாவாடை தாவணி போடுறது எப்படி பசலித்தனமோ அது மாதிரி தானே இதையும் வந்து ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது பசலித்தனமாக நினச்சிக்கிட்டு அவன் எத்தனையோ பேரை வச்சுட்டுன்னு விட்டுற வேண்டியதானே. அது என்ன ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் ஒரு நியதி, அப்புறம் வாழ்க்கைக்கு ஒரு நியதின்னு அது என்ன அர்த்தம்? உங்களுக்கு சாதகமானதை மட்டும் எடுத்துக்கிறது, உங்களுக்கு சாதகம் இல்லைன்னா அதை வந்து ஆப்போசிட்டாக நினைக்கிறதான். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இப்படித்தான் வந்து ஆண்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் தோல்வி கிடையாது. அப்புறம் வந்து நிரந்தர வேலை இருக்க போகிறதில்ல எந்த ஆணுக்கும். இது எல்லாம் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய வீடியோக்களெல்லாம் எடுத்து பாருங்கள். திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெளிவு பிறக்கும். அப்போ வந்து என்றைக்கு இருந்தாலும் கஷ்டங்கிறது வந்து இனிமேல் வந்து தொடர் கஷ்டமாக போகுது அடுத்த ஜெனரேஷனில். இன்னும் ஏஐ வந்த பிறகு ஏகப்பட்ட விதத்துக்கு வேலை இல்லாமல் போக போகுது. எல்லா துறையிலையும் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு டாக்டரே வந்து ஒரு மொபைல் ஃபோன்லேயே இருந்ததுன்னா அதே வந்து எல்லாம் சொல்லுது, இதை இதை பண்ணு, இந்த மாத்திரையை வாங்கி போட்டுக்கோ அப்படின்னு அதே ப்ரெஸ்கிரிப்ட் பண்ணி ஊசி போடாத ஒன்று தான் குறை. இத்தனை விஷயங்கள் வந்து மாறிட்டு வரும்போது டாக்டர்களுக்கே வேலை இல்லாமல் போக போகுது. இப்போ அப்பன் பாட்டனெல்லாம் செஞ்சுட்டு இருந்த குப்பை அள்ளுற தொழிலை விட்டு போட்டு டாக்டராக இருப்பானுங்க. அவனுங்களுக்கெல்லாம் இனி வேலையெல்லாம் மறுபடியும் குப்பையெல்லாம் வர வேண்டிய நிலைமை. இப்படித்தான் ஒவ்வொரு சாதியில் பிறந்தவனுமே ஏன்டா இதிலெல்லாம் போய் படித்தோம் அப்படின்ட்டு ராஜாஜி சொன்னான் அன்னைக்கே, குலக்கல்வியை கற்றுக்குங்கடா, ஒரு நாளைக்கு என்றைக்காவது உதவுன்ட்டு.
அதுக்கும் கூட இப்போ ஏஐ வந்து ஆப் வச்சுருவானுங்க போல் இருக்குது. இப்படி போகிற சூழ்நிலையில் வெட்டி கனவுகளோடையும் மிகுந்த எதிர்பார்ப்புகளோடையும் வாழ்க்கைய ஆரம்பித்தா இப்படி தான் போகுங்கிறத பெண்கள் புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக வந்து நான் சொன்ன மாதிரி தான் கிணத்துல தான் அதுவும் நல்லா பெரிய கல்லை கட்டிட்டு குதிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு வாழ்க்கையில் விழுந்துட்டோம்னா எந்த தோல்வியும் கிடையாது, எந்த குறையும் இருக்காது அப்படிங்கிறத பெண்கள் புரிஞ்சுக்கணும். இது போன்ற உண்மையான விஷயத்தோடு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.